So hello friends, welcome to Just Talk. So guys, நீங்க இந்த வீடியோல எங்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னாங்க KTM showroom. KTM showroom என்னடா அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அதோட இன்னொரு பிராண்ட் இருக்குலங்க Husqvarna அப்படிங்கற ஒரு பைக்கிங் பிராண்ட். சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இன்வைட் பண்ணிருக்காங்க. அதாவது தனியா இன்வைட் பண்ணல. எப்பன்னா வந்துட்டு நிறைய ரைடிங் கிளப்ஸ் எல்லாம் அதுக்கு வந்து போறாங்க. சோ அந்த ரைடிங் கிளப்ஸ் நான் சொன்னேன்லங்க பிரதர்ஹுட் பைக்கர்ஸ் அப்படி அவங்களையும் கூப்பிட்டுருக்காங்க. சோ அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோ வந்து என்னையும் கூப்பிட்டாங்க வந்துங்க ப்ரோ போலாம் அப்படினு சொல்லி. அதுக்கு வந்து நான் வந்து போக போறேன். அண்ட் நம்ம ப்ளூ பேர்டோ பிளாக் பேரட் ப்ரோ எல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு போய் மீட் பண்ணலாம். ப்ளூ பேர்ட் ப்ரோ மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. மீட் பண்ணலாம். என்ன ஸ்ட்ரெயிட் அவங்களுக்கு அங்கே போய் மீட் பண்ணுறேன். வாங்க போகலாம். போய் ஷோரூமில் பார்ப்போம், இல்லை லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் ஷோரூமில் போய் பார்ப்போம். இப்போ லான்ச்சே ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கல்யாண காது குத்து மாதிரி தான் ஒரு ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு எப்படி பண்ணுறாங்களோ இப்போ அது மாதிரி ரைடர்ஸ் கம்யூனிட்டி நல்லா டெவலப் ஆகிருக்கு. இதே சப்போர்ட் கண்டிப்பாக எல்லாருமே ஃப்யூச்சர்லேயும் இருக்கும் கண்டிப்பாக. தேங்க்யூ. ஸோ இதில் அட்ஜஸ்டபிள் ஃபோர்க்குமே வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ ரியர் சஸ்பென்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் சஸ்பென்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே நீங்கள் சாஃப்ட் ஆர் ஹார்ட் 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்து 1 hour later. ஸோ கைஸ் இப்போ வந்து எல்லா ஈவெண்ட்டும் முடிஞ்சுங்க. அவங்க அந்த இடத்துக்கு போய் ஈவெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. சைடில் வெள்ளடிக்கிறது வேறு ஒன்றும் இல்லை, டெம்பர் கிளாஸ் ஒட்டின இது அப்படி. ஸோ அதனால் ஒயிட் கலர் ஃபோனால் ஒயிட் கலர் டெம்பர் கிளாஸ் ஒட்டி இருக்கும். அதனால் வந்து சைடில் வெள்ளடிச்ச மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈவெண்ட் முடிச்சு வந்தாச்சுங்க ரேஸ் கோர்ஸ்க்கு வித்து பாய்ஸ் கூட. கணபதி ப்ரோ ஹாய், நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஃபஸ்ட்டு மீட் பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு வீடியோக்காக ஃபஸ்ட்லேருந்து மீட் பண்ணுறோம். ஓகே, அப்புறம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி போச்சு ஈவெண்ட்டு? நல்லா போச்சா? ஃபஸ்ட்டு ஃபீட்பேக் ஓகே. இன்னும் மற்ற 3 பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கேட்கலாம். ப்ரோ இருட்டடிக்குது ப்ரோ. ஐயோ நீ என்னையா எப்படிங்க ஆளு ப்ரோ? ஹாய் காமிங்க. ஹாய். அந்த அவுட்புட்டு அதாவது ஒரு ஃபோட்டோ நல்லா வரணும்னா அதுக்கு அவுட்புட் இப்படி கொடுக்கணும். ஏன் விவேக் ப்ரோ ஒரு ஃபோட்டோ நச்சுன்னு வரணும்னா உங்களை மாதிரி அவுட்புட் கொடுக்கணும் கரெக்டாக? கண்டிப்பாக ரேஸாக தாங்க ஈவெண்ட் முடிச்சுட்டு வந்து ரேசஸ் வந்து ஒரு விளாக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். 4 பைக்ஸ் லைனப். அது தெரிஞ்ச மாதிரி ப்ளூ பேர்டோட வண்டி, அதுக்கப்புறம் இது வந்து புதுசாக இப்போ ப்ரோன்னு வந்து ஒருத்தர் வந்தார் அவர் வண்டி, அதுக்கப்புறம் விவேக் ப்ரோவோட வண்டி, பிளாக் பேரட் ப்ரோவோட வண்டி. அப்படியே வந்தோம்னா விவேக் ப்ரோ. இதுதான் இந்த விளாக் கைஸ். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பியாச்சுங்க. இப்போது டைம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:33 ஆச்சு. எல்லாம் வீட்டுக்கு போகிறது தான். ஒருத்தர் திருப்பூர் போகணும், ஒருத்தர் வந்து நீங்கள் எங்கே ப்ரோ? விவேக் ப்ரோ. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோப்ஸ் ப்ரோ பசங்க ரூமுக்கு போகணும். ஓகே ப்ரோ, பார்த்து போயிட்டு வாங்க. ஹாய். இப்போ தான் இவன் உள்ளே வரான். இவன் ஏதோ கரெக்டாக சொல்லுங்க ப்ரோ. நீங்கள் ஹாய்ங்கிறீங்க, அவர் பாய்ங்கிறீங்க. இல்லையா நான் எதுவும் எடுக்கல. நான் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களை பற்றி பெருமையாக பேசிட்டு வந்தேன் இதுக்கு முன்னாடி. ப்ரோ பார்க்கலையே
நீங்க ரெண்டு பேரும் எடுத்துருக்கீங்க. புதுசா பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் சரி vlogs. இதுல அக்கவுண்ட் பாரு நானு போடுறேன் அதுல லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அதுல ஃபேஸ் ரிவீல் ஆயிருமே பரவாயில்லையா பரவாயில்ல ஆகட்டும் அது இதுலயே கழட்டிடலாம்ல மறுபடியும் ஏர்பாட்ஸ் உள்ள வச்சு இப்ப நல்லா இருக்கு. சரி சைடுல ஓகே அந்த இதா நான் லிங்க் வந்து கீழ கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க பரவாயில்ல இப்ப சைடுல அந்த மாதிரி ஆகல. அதுதான் ப்ரோ அது வெளிச்சம் வந்து தான் இந்த இடம் அப்படியே போயிருக்கு ஓகேங்க இதோட இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா பாய் வீடியோ பிடிச்சிருந்தா இருங்க மீனா சொல்லிடலாம் வீடியோ பிடிச்சா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோ அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க ஸோ பை see you எல்லாம் பெல் பட்டனை மட்டும் பிரஸ் பண்ணுங்க வேற எதுவும் பிரஸ் பண்ணிடாதீங்க ஏய் இது உங்க ஊர் சுத்தம் vlogs இல்லப்பா தம்பி 18+ கண்டென்ட்லாம் ஆட் பண்ணாதே ஸ்டாப் பண்ணிடு. ஓகேங்க எல்லா புகழும் இறைவனுக்கு